வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலில் இந்த இடங்கள், அதாவது 21,750 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் இறங்கினா இங்கேருந்து மார்க்கெட் புல்லிஸ் பார்த்து வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே 21,900க்கும் 850 இடையில இருந்தால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல ஃபுல்லாகவே சைட்வேஸாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்த அக்செப்ட் பண்ணி இந்த இடம் எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே போனாலும் மேலே போகணும்னு எதிர்பார்த்தானா, ஆனால் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தா. ஆனால் இந்த ரேஞ்சில் ஃபுல்லாக சைட்வேஸாக இருந்துட்டு நம்ம எங்கே இருந்து பை பண்ணால் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம்னா 21,750 தொட்டால் மார்க்கெட் பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லைனே தொட்டுச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 45,668 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் நம்ம ஊறி போட்டிருந்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையிலேயே ஃபஸ்ட்லேயே இந்த இடமா தொட்டுட்டு இங்கேருந்து நல்ல பையிங் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய புல்லிஸ் இந்த இடத்துல நடக்கலை. அது காரணம் நிஃப்டின்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே சேர்ந்து ஃபுல் சைட்வேஸ். கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ் தான். ஆனால் நாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த ரேஞ்சு 46,400 இந்த ரேஞ்சுக்கு போனால் மட்டும் தான் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம் எல்லாத்தையுமே. ஓகே, டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டலோட ஹைன்னு பார்த்தோம்னா 21,964, லோன் பார்த்தோம்னா 21,726. சரி, ஓகே. இது வந்து இப்போ கிளியராக நம்ம இந்த டே கேண்டில் சொல்லிக்கிறப்பல ஒன்றுமே இல்லை. நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலாக டேவோட லோ 21,726. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது 21,674ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த இடத்துல நான் ஒரு 50 யூஸ் பண்ணிடுறேன். இந்த இடம் தொட்டால் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போனால் இந்த ரேஞ்சு, அதாவது 21,813 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரதான் வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துங்களில் இந்த ரேஞ்சில் இதுக்கு மிடில் அந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை டவுனில் ஓப்பன் ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அந்த 21,674, அந்த 660 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலை சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கும். அது பார்த்தோம்னா இந்த 21,593ங்கிறது ஒரு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 21,480ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துக்கு மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துக்கு மேலே 21,813க்கு மேலே ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்கும். டேயோட ஹையை தாண்டி கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த ரேஞ்சில், அதாவது 21,900 செல்லிங் ப்ரெஷருக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்தோட புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரேஞ்சில், அதாவது 21,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இறங்கினா இந்த இடத்துல வந்து பை பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் செல்லிங் போகலாம். வெரி புல்லிஸுங்கிறது வந்து 26,964 டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ ரெண்டுமே ஈவனாக இல்லை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவனாக இல்லாதனால நம்ம கிளியராக வந்து அவளை கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இதோட டேவோட ஹை லோ மட்டும் மார்க் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. அது வழக்கமாக ப்ளூ கலரில் போடணும், அதே பண்ணிடுறேன். இன்றைக்கி மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டி ஹைன்னு பார்த்தோம்னா 46,048, லோன் பார்த்தீங்கன்னா 45,615. சரி, ஓகே. இதில் 15 மினிட்ஸ் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சப்போர்ட் மட்டும் வரைஞ்சிப்போம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம்.
பார்த்தோம்னா 45,399 45,400 அப்படிங்கிறது ஒரு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம், அதாவது 45,146 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம், அதாவது 44,909ங்கிறது அடுத்த சப்போர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பெரிய ஃபால்லாம் இந்த இடத்துல வரது வாய்ப்பு இருக்கும். 44,429ங்கிறது அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்ல முடியாது, கடைசி சப்போர்ட். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இல்லை முதல்ல ரெசிஸ்டன்ஸ் போட்டுரும், அதுக்கு அடுப்ப என்ன மூவ்மெண்ட் சொல்கிறேன். அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 46,048 இன்னையோட டேயோட ஹை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 46,306, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 46,519, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 46,892 ரீசெண்டாக போன ஆல் ஹை. ரீசெண்டாக போன ஆல் டைம் கிடையாது, ரீசெண்டாக போன ஹை, நேற்று முந்தா நாள் போன ஹை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இப்போ இந்த டேவோட ஹை லோ இருக்குல்ல 45,615ங்கிற இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பனாக இறங்கினாலும் இந்த டேவை இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் 5 மினிட்ஸில் நடந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து வெரி புல்லிஸாக மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். கிளியராக புரிஞ்சிங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கணும், ஆனால் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கணும். அதாவது ஒரு 5 மினிட்ஸில் அது விற்காத வைக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது நம்ம ஒரு ஜோனாக போட்டுருவோம். இந்த ரேஞ்ச் இந்த எல்லோ பார்டரை விட்டு இறங்கினா மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்குறது வாய்ப்புன்னு வச்சுப்போமே. இது வந்து ஆக்சுவலாக ஆனால் ஒரு பெரிய விக்கு வச்சுட்டு மறுபடியும் 5 மினிட்ஸில் மேலே வந்துட்டாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே போக வாய்ப்பாக இருக்கும். வெறும் விக்கு மட்டும் வச்சோன்னா மார்க்கெட் வந்து இடத்துல மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆனால், அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 46 டேவோட ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதாவது 46,306ங்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை நான் ரொம்ப உரியாக போட்டுறேன். இந்த ரேஞ்சை தொட்டால் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 46,306. ஆனால் மார்க்கெட் வந்து எப்போ நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம், 46,519 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் புல்லிஸ் இது தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது இப்போ போன ரீசெண்டாக போன 46,890 பிரேக் பண்ணுறதும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்து பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது 46,519 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 46,890 பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஆனால் இந்தமாரி இடத்துல ஓப்பன் ஆனால், அதாவது டேவோட ஹை 46,048 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. மார்க்கெட் வந்து இறங்கிட்டு தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேல் நோக்கி போனால் இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்கிறது வாய்ப்பு தான் தெரியுது கிளியராக. ஆனால் மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்லேயும் இருக்க மாதிரி இருக்குது. சைனா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 8% மேலே மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் கூட மார்க்கெட்டில் நீ செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம மார்க்கெட்டை பார்த்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வீக்குலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் ஒரு டவுன் இருக்கும், அதான் ஒரு சிக்கல். ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் என்னோட பொறுத்தளவுக்கு கேப் அப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது கிளியராக. ஆனால் ஒரு பெரிய கேப் இருக்கும் பட்சத்தில், அதாவது கிட்டத்தட்ட இந்த 46,300க்கு மேலெலாம் ஒரு பெரிய கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இறங்கத்தின வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது இறங்கினா மட்டும்தான் 46,000 இந்த ரேஞ்ச் வச்சுமே 550 கீழே 45,500 கீழே மட்டும்தான் இறங்கத்தின வாய்ப்பாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.